பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளுக்குரிய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய கர்த்தர் கோணலானதை எல்லாம் செவ்வையாய் மாற்றுகிற தேவன். இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையில் எல்லாமே கோணலாக இருக்கிறது, எதுவுமே நடக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களே. ஆனால் உங்களுக்குரிய வார்த்தையை நான் சொல்லுகிறேன், அவர் கோணலை செவ்வையாய் மாற்றுவார். பாருங்களேன், சில பேர் எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி அவர் கவலையோடு காத்திருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஏசப்பா உங்களுக்கு முன்னே செல்லும் பொழுது எல்லா கோணலானதை அவர் செவ்வையாய் மாற்றுவார். பாருங்களேன், பைபிளில் யோசுவா என்கிற ஒரு அருமையான தேவ பிள்ளை குறித்து நம்ம படிக்கும் பொழுது பெரிய யோர்தான் நதி கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த யோர்தான் நதி பிளக்க வேண்டுமானால் யோசுவா செய்தது என்ன தெரியுமா? அவன் ஆசாரியர்களை முன்னே அனுப்பினான், உடன்படிக்கை பெட்டியை முன்னே அனுப்பினான். அவர்கள் முன்னே செல்லும் பொழுது, அவர்கள் காலடி வைக்கும் பொழுது அந்த இடத்துல யோர்தான் 2ஆக பிளந்தது. இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் முன்பதாய் போவதில்லை. கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுப்புங்க, அவர் வார்த்தை அனுப்புங்க, இயேசுவை அனுப்புங்க. அவர் உங்களுக்காக கோணலானதை செவ்வையாய் மாற்றுவார். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களோ, அதிலே என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தந்து கோணலை செவ்வையாய் மாற்றுவார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.